திரு பொங்கலூர் மணிகண்டன், இந்த கூட்டணி வந்ததும் இதனுடைய ஃபார்முலா என்ன, எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத தாண்டி யார் யார் எப்படி விமர்சிச்சிட்டாங்க அப்படின்றது பரஸ்பரம் நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வர கடுமையான விமர்சனங்களை திரு டிடிவி தினகரன் முன் வச்சாரு, அதிமுக பொதுச் செயலாளர் முன் வச்சார். டக்குன்னு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா தொண்டர்கள் ஜெல்லாவாங்களா? கார்கே சார், நீங்க வரலாற்று பல உண்மைகளை அரசியல் ரீதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக உங்களுக்கு தெரியாமல் எனக்கு கிடையாது. புதுசான செய்தியை சொல்ல போறது இல்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சியை பத்தி நீங்க விழாவாரியா பேச வேண்டாம், சுருக்கமாக பாருங்க. திரு வைகோ அவர்கள் திரு கருணாநிதி குறித்து எந்த பேர்களாலும் செய்யலாம் சொன்னார். அதாவது நாதசனம் சொல்லி மாத்தி பேசினார். திருமாவளவன் பேசிய பேச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசிய பேச்சு, அந்த கட்சியில உதிரி கட்சிகள் பேசிய பேச்சு, எல்லாவற்றையும் பாருங்க. காங்கிரஸ் பேசிய பேச்சு, இப்போ இவர்கள் எல்லாம் பேசிய இப்படி விமர்சித்துக் கொண்டவர்கள் எல்லோருமே ஓரணியில் சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொன்னால் அதிமுகவில் ஒரே கட்சி இருந்தவர்தான். அவங்க எல்லாம் ஒரே கட்சி சேர்ந்தவர்கள். ஆனால் நீங்க ஒரே கட்சியில அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்றது இருக்கிறது. 10 நாளைக்கு முன்னாடி சார் இந்த தலைமையை நாங்க ஏற்க மாட்டோம், இவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல அப்படின்றது ஏத்துக்கங்கன்னு தினகரன் சொன்னாரு. இது நம்ம மீடியாக்கள் சொல்லல, தினகரன் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. இல்ல நான் அதை மறுக்கலைங்க. அதாவது நான் இந்த மாதிரி சொல்றேன், உப்பிட்டே சொல்றேன். அதாவது திரு தினகரன் அவர்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பொறுப்புகளை வகித்தவர். அம்மா காலத்துல எல்லோரும் ஒன்றாக பயணித்தவர்கள். அவருடைய பொது நோக்கம் திமுகவை வீழ்த்துவது, ஒருபோதும் திமுகவை இணைவதல்ல, திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவது அல்ல. ஆனால் அங்க இருக்கிற எல்லோருமே திரு ஸ்டாலினை ஒழிக்க வேண்டும் என்று பேசியவர்கள், கருணாநிதிகளை அழிக்க வேண்டும் என்று பேசியவர்கள், இன்னும் சொல்ல போனால் பூண்டோடு அந்த கட்சி அழிய வேண்டும் என்று விரும்பி கூட்டணி மாறி மாறி வைத்தவர்கள். அவர்களால் விரும்பி ஒன்றாக இருக்க முடியும் என்று சொன்னால் ஒரே கட்சியில பயணத்தை இவர்களால் ஏன் ஒன்றா இருந்தாங்க? தினகரனை பொறுத்து ஏதோ வருத்தம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், அது இயல்பான ஒன்று சார். அரசியல்ல நோக்கம் தான் முக்கியம், பொது நோக்கம். அந்த நோக்கம் திமுக மீண்டும் தலையெடுத்து கூடாது. ஏன்னா கருணாநிதி ஒற்றை மனிதரை கடந்து அவர் மகன் வாரிசா வந்தார், சரி பரவாயில்ல விட்டாங்க. அதுக்கு பிறகு பேரன், அதுக்கு பிறகு இன்னொரு பேரன், இப்படி வரிசையாக குடும்பமே ஆளுகிற போது அதை வீழ்த்துகிற முயற்சியாக திரு தினகரன் உண்மையிலேயே மிகச்சிறப்பான முடிவு எடுத்திருக்கிறார். மனதார அதிமுக வரவேற்கிறது. யாருமே இல்ல தலைவர்கள் நீங்க ஏத்துக்கிட்டீங்க, கை குலுக்கிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நேற்று வரை உங்களுக்கு எதிராக ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்த அமமுக தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா, உங்களுக்கு வேலை பார்ப்பாங்களா? தினகரனை விமர்சிச்ச அதிமுகவினர் அவருக்காக வேலை பார்ப்பாங்களா? சார், நேற்று வரை என்ன பேசிட்டு இருந்தோம்? அதாவது அதிமுக பலகீனப்பட்டு விட்டது, வெளியேறணும்னா ஒன்று சேர்க்கவில்லை, சேர்க்கப்படவில்லை பேசினாங்க இல்லைங்களா? சேர்க்கப்பட வேண்டும் என்று பல பேர் அக்கறையா பேசினாங்க இல்லைங்களா? வெளியேறுகிற எல்லாருமே இன்றைக்கு சேர்ந்த பிறகு ஏன் இந்த குறை வருது? அதாவது இவர்கள் நோக்கம் சொன்னா, ஒன்று அதிமுக பலவீனமாகவே இருக்க வேண்டும் என்று கருதுனாங்க. இன்னொன்று அதிமுக வெளியேறியவர்கள் யாரும் இணைந்து விடக்கூடாது என்பதில் திமுகவால் தூண்டிவிடப்பட்ட பலர் முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சி எல்லாம் இன்றைக்கு வீணாக இருக்கிறது. அதிமுக அணியில வலிமையாக எல்லோரும் இணைய முயற்சிக்கிறாங்க. காரணம் பொது நோக்கம். எல்லோரும் இல்ல அந்த முடிவுல இருக்கீங்க, எல்லோரும் இணையணும், அதிமுக செதறக்கூடாது. அப்போ ஓபிஎஸ் சேர்த்து தானே, ஓபிஎஸ்க்கு மட்டும் ஒரு நியாயமா சார்? அவரும் மறுக்கலையே. திரு ஓபிஎஸ் நிச்சயமா வரலாம். அதாவது சார், அரசியல் என்பது ஒரு பொது நோக்கத்தின் அடிப்படையில் அணி சேர்க்கின்ற ஒன்று. திரு ஓபிஎஸ் கடந்த ஒன்றா பயணித்து வருவார். அதிமுக முன்னாள் முதலமைச்சர், யாரையும் அதிமுக நிச்சயமாக புறக்கணிக்காது. காலம் நெருங்க நெருங்க பாருங்க, ஒரு 6 மாதம் முன்பே சொன்னோம், நிச்சயமாக தேர்தலுக்கு நெருங்கிய நேரத்தில் மிகப்பெரிய முடிவுகள் வரும் சொன்னோம். யாருமே ஒத்துக்கல. ஏன்னா நேற்று வரைக்கும் பேசினாங்க, சேரனுடன் நம்பினாங்க. அரசியல் மிகப்பெரிய ஆட்சியில் தான். இப்போ திரு தினகரன் இணைந்து விட்டார், அதிமுக பொதுச்செயலாளர் வாழ்த்து சொல்லி வரவேற்கிறார், அதுக்கு நன்றி தெரிவிக்கிறார் தினகரன். அதே போல எல்லா மாற்றமும் நிச்சயமாக நடக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மக்களோட தீய சக்தி திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியா இருக்காங்க. அந்த உறுதியா நினைப்பவர்கள் அன்புமணி ராமதாஸ் எடுத்துங்க, விமர்சனம் கண்ணாக செஞ்சாங்க. விமர்சனம் இல்லாம கட்சியே கிடையாது. எல்லா கட்சியும் எல்லார் மீதும் நிச்சயமாக விமர்சனம் செய்திருக்கிறது. விமர்சனம் செய்தாங்கன்னு சொல்லி அணி சேர மறுத்தினா இந்தியாவில தமிழ்நாட்டுல யாருமே ஒன்று சேரவே முடியாது. எனவே அரசியல் என்பது பொது நோக்க அடிப்படையிலானது. அந்த அடிப்படையில் திமுக வீழ்த்துவதற்காக திரு தினகரன் இணைந்திருப்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அது ஓட்ட கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறீங்க சார்? நிச்சயம் சார். நீங்க அங்க இருக்க தொண்டர்கள் எல்லாருமே வைத்தியலிங்கம் திமுக போயிட்டாரு. நேற்று அவர் என்ன பேசினாரு? ஒண்ணு இல்ல, பெருங்கலத்தூர்ல அடுக்குமாடி குடியிருப்பு அந்த கட்டுவதில் ஊழல் நடந்தது, வைத்தியலிங்கம் முறைகேடு செய்தார் என்று வழக்கு போடுறது திமுக அரசு. பொன்சன் எப்படி சேர்வீங்க நீங்க? துரோகம் செய்து எம்ஜிஆர் வீழ்த்திய கட்சி திமுக. அந்த கட்சி தான் வாழ்நாள் எதிரி அதிமுக தொண்டனுக்கு. அவரோடு சேர்வதை விட
அதிமுக சேர்வதில் யாருக்கும் எந்த சங்கடம் இல்லைங்க. சரி, கேட்போம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதயத்துல்லா இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு ஜுபேர் அவர்கள்ட்ட, திமுக கூட்டணியில் விமர்சித்தவங்க வரலாம், ஆனால் அதிமுக கூட்டணியில் விமர்சித்தவங்க வந்தால் அதையே ஒரு விமர்சனமாக வைக்கிறீங்க. இது ஒன்று சேராது, உடைந்த கண்ணாடின்னு விமர்சிக்கிறீங்களே, ஏன்? இல்லை, முதல்ல இந்த கூட்டணி எதற்காக அமமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு? அதிமுகவை மீட்டெடுக்க. அதிமுகவை மீட்டெடுக்க. அதிமுக மீட்டெடுத்துட்டாரா? என்ன பிரச்சனைங்க? இப்ப எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய இரட்டை இலைங்கிறது வந்து தவறான ஒரு கையில் இருக்குங்கிறது நான் சொல்லல. டிடிவி தினகரன் போராட்டத்தில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமே எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த அதிமுகவை மீட்டெடுக்கணுங்கிறத கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் நம்பி போன 18 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தோம். இப்ப இப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அவர் கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. போன வாரம் வரை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர் ஏதோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமோ கொடுக்கப்பட்ட ஆஃபரோ ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள் வந்திருக்கிறார். இப்ப நீங்க இவருக்கு பின்னாடி ஒரு சமூக வாக்குகள் இருக்கு, அது தென்பகுதியில் அதை நாம் அறுவடை பண்ணணுங்கிற ஒரு கால்குலேஷன். எல்லாமே அரசியல்ல வந்து சாதி ரீதியான வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப கடந்த 30 ஆண்டுகளாக அம்மையார் சசிகலா பொறுப்புல இருக்கிறனா நேரடியாக இல்லாம அவங்க தான் பவர் சென்டரா இருந்தாங்க. பலரும் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், எல்லாருமே அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு முதலமைச்சருங்கிறது அடையாளப்படுத்தப்பட்டது அந்த மாதிரி தான், மாற்று கருத்து கிடையாது. டிடிவி தினகரனை அவங்க தான் கூட்டு வர்றாங்க, ஓபிஎஸ்சி முதலமைச்சராக பரிந்துரை செய்தது அந்த மாதிரி தான், எல்லாரையும் கொண்டு வந்தது அவங்க தான். அப்ப அந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு 30 வருடமாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த கட்சிக்கு ஒரு வேற பேர் கூட ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி பவர் சென்டராக இருந்தவர்கள் கையில் இருந்த பவரை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த அவர் கையில் கொடுத்த உடனே அதை துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப அந்த பவர் சென்டர் உங்க கைக்கு வந்துச்சா திருப்பி? இப்ப தலைவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை வாங்கிட முடியல. கொள்கை கூட்டணி அப்படின்றாங்கல்ல, அந்த கொள்கை இல்ல மற்ற இடங்கள வேறுபாடு இருக்கு. இவங்களுடைய கொள்கை என்ன? 2 பேருடைய கொள்கையும் திமுக எதிர்க்கிறதானே கிடையாது. இப்ப இவங்களுக்கு அதுதான் பங்காளி சண்டைன்னு முடிச்சிட்டாங்களே சார். பங்காளி சண்டை பவர் வந்துருச்சு அவங்களுக்கு. பங்காளி சண்டைன்னு இவங்க சொல்றாங்க. பங்காளி சண்டை அப்புறம் பாத்துக்கலாம், பகையாளி சண்டையை இப்ப பாத்துக்கலாம். பங்காளி சண்டையை இவங்க சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. பங்காளிகளுடைய வாரிசுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒத்துக்குவாங்களா? நேத்து வரை கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க, நேத்து வரை கடுமையாக பேசியவர்கள் வந்து எப்படி இந்த கூட்டணி ஏத்துக்குவாங்க? நீரடித்து நீர் விலகாது சார். நீரடித்து இவங்களுக்குள்ள விலகாது. இவங்க பின்னாடி இருக்கவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? இப்ப ஒருவேளை இப்ப இது ஆப்போசிட்டா தான் மாறப்போகுது. எப்படி? இப்ப பாஜக தான் இவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வராங்க. இத்தனை பிளவு பாஜக கூட்டணியே வைக்கிறார். இத்தனை பிளவுகளுக்கு இத்தனை குழப்பங்களுக்கு பாஜக தான் காரணங்கிறது அதிமுக நிர்வாகிகளுக்கு, அம்மாவின் தொடர்களுக்கு நல்லா தெரியும். இதுங்களை யாரை பிரிச்சது, யாரை தர்ம யுத்தம் பண்ண சொன்னது, யார் தனியா போனது, அதிமுக பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே தெரியும். அப்போ ஒரு பவர் சென்டர் இந்த பக்கம் மாறி இருக்கு. இப்ப திருப்பி உள்ள கொண்டு வராங்க. அப்ப இவரு கைக்கு வந்துருச்சா? இவரு கை ஓங்கிருச்சா? இவர்களை வந்து நீங்க வந்து அடுத்த லைனுக்கு தானே கொண்டு வரீங்க. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவருக்கு கீழே நீங்க இருங்க அப்படின்னு தானே ஒரு டிடிவி கொண்டு வந்து பாட்டுறாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.